வணக்கம். மார்க்கெட் நேற்றே உங்களுக்கு தெரியும் 150 பாயிண்ட்ஸ் மைனஸில், ஃபியூச்சர்ஸ் 148 பாயிண்ட்ஸ். பட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது, 71 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. முந்தா நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரீமியம் வெறும் 44 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -501 ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 129. செம்ம பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவிட்டி இல்லை, பயங்கர பாசிட்டிவ்னு சொல்லலாம், ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டிஷாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், ரைட், கால் ஆப்ஷன் சைடில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 22,500 லெவலில் ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 84 lakh கால்ஸ் ரைட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 22,300 லெவலில் ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. ஸோ அங்கே 49 lakhs பக்கமாக இருக்குது. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோர் ஆன் கால் சைடில் தான் இருக்குது ரேதர் தேன் ஆன் தி புட் சைட். ஸோ அப் சைடு மூவ் பெருசாக டிராஸ்டிக்காக இருக்காது அன்டில் அன்லெஸ் அந்த லெவலை உடைச்சால், அந்த 23,300 தாண்டி ரொம்ப தள்ளி போச்சுன்னு சொன்னால் எஸ் ஒரு ஷார்ட் கவரிங் வரலாம். பட் 22,500 கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய கவரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கவரிங்னா வித்தவங்க அது பை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், விற்கிறதுக்கு ஆள் கிடையாது, வெறும் பையிங் மட்டும்தான் ஓடுது, பிரைஸ் கிடுகிடுன்னு ஏறும் அந்த 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 லெவல்ல பிரேக் ஆகும் போதும். அதே மாதிரி டவுன் சைட்ல 22,400 லெவல்ல ஜாஸ்தி புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஓவராலா அரௌண்ட் 3.21 crores கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப மே சைடுக்கான தெம்பு கிடையாதுன்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ அப்சைட் லாக் ஆயிடுச்சு, லோவர் சைடில் கீழே வரதுக்கான டெண்டன்சிஸ் இல்லை. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்டு மோஸ்ட் லைக்லி ப்ராஃபிட் புக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்கும். நேற்று நிஃப்டியை விட்டுருங்க, பேங்க் நிஃப்டியை விட்டுருங்க, பட் மிட் கேப்ஸையும் ஸ்மால் கேப்ஸையும் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அதில் பயந்துட்டு இருக்காங்க. சார் நான் வாங்கின லெவலில் 15-20% கீழே வந்துருச்சு, 30% 40% மேலே போகும்போது சந்தோஷமா இருந்தோம்ல, ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இல்லாட்டினாலும் நோ ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ், மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசல, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் பயங்கர புல்லிஷாக தான் இருக்கு. அது ஏறினதுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான், அது ஃபால் கிடையாது. ஸோ ஏறுறது ஒரு 100 பாயிண்ட் ஏறுதுன்னா ரிட்ரேஸ்மெண்ட் அரௌண்ட் 25%, 38% இல்லை 61% வரைக்கும் வரும். 61% தாண்டிச்சுன்னா தென் நம்மளுக்கு அது தப்புன்னு நம்ம சொல்லலாம். பட் 61%ன்றது பெரிய அமௌண்ட், அது தாங்கலாமான்றது கேள்வி வரும். ஸோ உங்களோட டார்கெட் இயர்லி ஒரு 15 to 20% சொன்னால் எக்ஸிட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். இல்லை இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் சொன்னால் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டாக்ஸ் எதெல்லாம் புல்லிஷா போச்சோ அது எல்லாமே ரிட்ரேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. சிமெண்ட் ஸ்டாக்ஸ், ரைட், சிமெண்ட் ஸ்டாக்ஸ் நிறைய பேரிஷா இருக்கு. பட் ஸ்டில் அது டே சார்ட்ல பேரிஷா இருக்கிற வழியே இது வீக்லி கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எஸ், அடுத்த ஒரு மாசம் 1.5 மாசம் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் எந்த இடத்துலயுமே பிரேக் அடிக்கல, ஃபுல் ஃபிளெஜ்ல அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சைட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் டென்யூர், பிஜேபியோட செகண்ட் டென்யூர்ல மேக்சிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு தான் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு. இந்த தேர்ட் டென்யூர் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட ஃபோக்கஸ் ஐடி, மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிப்பு, அது மாதிரி போயிட்டு இருக்கும். அண்ட் லாஜிஸ்டிக் சைட்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இது இல்லாத ஹவுசிங் செக்மெண்ட் எப்படியா இருந்தாலும் பயங்கரமான ஒரு ரேலி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அது டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீலு, சிமெண்ட்டு, வீடு கட்டுறது, அதுக்கான லோனு, ஒயரிங்கு, ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 130 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்குன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அப்பர் சைட்ல 48,000ல ஹையஸ்ட் காலும், லோவர் சைட்ல 47,000ல ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. நேத்து இண்டிகோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. அவரோட ஓனர் உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அவரோட ஷேர்ஸ் இறக்கி விட்டார். ஆல்மோஸ்ட் 7,200 கோடின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் வித்திருக்கிறாரு அவரோட ஷேர்ஸ். அண்ட் இது டிப்பிக்கலா சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உழுவுறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் கொடுக்குது.
ப்ராபப்ளி ஒரு 20-25% கீழே உழுவுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து யோசிக்கலாம், ஓனர் வித்ததுக்கு அப்புறமா கீழே வருதுன்னு சொல்லிட்டு, ரைட்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க வித்தது வந்து டெக்னிக்கலா பார்த்து இருப்பாங்க, இல்லாட்டினா யாராச்சும் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கலா அதை வந்து அந்த உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறமா கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ப்ரீ பிளான்டா இவங்க தான் கீழே உழு வைக்கிறாங்களான்றது கிடையாது, பட் டெக்னிக்கலி அந்த லெவல்ல தான் இருக்கு. நேற்று மெஜாரிட்டியில எல்லா செக்டர்ஸுமே வந்து டவுன். இன் பர்டிகுலர் ரியாலிட்டி பெருசா விழுந்துருந்துச்சு. கேபிட்டல் குட்ஸ், சிமெண்ட்ஸ், மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து கீழே விழுந்துருந்துச்சு. இதுல வந்து பாகுபாகமே கிடையாது, எல்லாத்தையும் போட்டு மிதிச்சாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோர் ஆர் லெஸ் ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நேத்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல நடந்த பிளட் பாத் கண்டினியூ ஆகுமா? சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு போயிட்டு ஐயோ இவ்வளோ விழுந்துருச்சா இன்னைக்கு காலில் வித்துடலான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ப்ராபப்ளி மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வரும்ன்றது நான் சொல்ல. இது இல்லாத நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவா ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ப்ளஸ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டி ரைட் நவ் வந்து ஃப்ளாட்டா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனதுக்கும் இப்போ இருக்கிற கிஃப்ட் நிஃப்டிக்கும் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அண்ட் இந்த லெவல்ல இருந்து மோர் ஃப்ளாட்டா வந்து அப்சைட் கொஞ்சம் போயிட்டு மேபி டவுன் சைடு வந்து வரலாம். பட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பேசல. யாருக்காச்சும் பெயின் ஜாஸ்தி இருக்கு, எனக்கு வந்து இது என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னால் எங்கள் கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க. ப்ராபப்ளி நாங்கள் வந்து உங்களோட ஸ்டாக்ஸை வந்து பார்த்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை நாங்கள் வந்து சொல்கிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நாங்கள் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டோ கிடையாது. ஸோ நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டோ இல்லை நாங்கள் கொடுக்குற சஜஷன்ஸோ இன்ஃபர்மேஷன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிட்டு பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்க வந்து எஃப்ஐஐ ஆக்டிவிட்டிஸ் நான் வந்து நிறைய தரம் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட் கீழே உழுவுது இந்த சமயத்துல உழுவுதுன்னு சொன்னால் மார்க்கெட்ல பெரிய பணம் உள்ள வந்திருக்கு ஒண்ணு. ரெண்டாவது வந்து எஃப்ஐஐஸ் வந்து எப்பயுமே உள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுவாங்க. எடுத்து பாருங்களேன், வெள்ளிக்கிழமைக்கு 7300 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க, 7304 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. திங்கக்கிழமை ரைட், திங்கக்கிழமை வந்து 4212 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நேத்தும் மார்க்கெட்ல இவ்வளவு ப்ளீடிங் நடந்தும் ஆல்மோஸ்ட் 73 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. டிஐஐஸ் கவலையப்பட வேணாம், சராசரியா டெய்லி வந்து லாஸ்ட் ஒரு 6-7 நாளாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2300-2400 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாசம் மட்டும் ரைட், மார்ச் மாசம் இன்னைக்கு வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி இது வரைக்கும் மட்டுமே 19500 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 5 கோடி கம்மி, 19500 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. FIIs ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 14414 ரைட், 14414 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்ல எந்த விதமான பஞ்சமும் கிடையாது. இது வந்து சும்மா ப்ராஃபிட் டேக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு, பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. பயங்கர புல்லிஷா இருக்கு, ஷார்ட் போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு பேன் லிஸ்ட்ல வந்து ஒரு 9 ஸ்டாக்ஸ் இருக்கு. 9 ஸ்டாக்ஸ்ல வந்து ABFL, ஹிந்த் காப்பர், மணப்புரம், MGL, செயில், டாடா கெமிக்கல்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், அலுமினியம், நேஷனல் அலுமினியம், PEL, இவங்க 9 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு டவுன் சைட்ல இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் ரைட், நான் வந்து சொல்லுவேன் தெரியுமா, 2 ஸ்டாக்கு சுப்பா ருஸ்தம்னு ஹிந்தியில, ஒளிஞ்சிட்டு இருக்க கேடின்னு, இது எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹீரோ மோட்டர் காப் ஒன்று, அடுத்தது வந்து M&M மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த சைட்ல வேணாலும் ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்த 2 நாள்ல. நேத்து 2 ஸ்டாக் கொடுத்துருந்தோம், இன்னைக்கு வந்து 2 ஸ்டாக் கொடுத்துருக்குறோம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.